இப்போ நீங்க இவ்வளவு விஷயங்கள் சொன்னா கூட இன்னைக்கு பெற்றோர்கள் எடுத்துக்கிட்டா கூட இன்னைக்கு அந்த கல்விக்காக எத்தனை ஆயிரம் லட்சத்தை வேணாலும் செலவழிக்கிறதுக்கு அவங்க தயாராக இருக்கிறாங்க. அதாவது தான் பிள்ளை ஒழுக்கமா இருக்கணும், திறமையானவனா இருக்கணும் அப்படிங்கிறத விட அவன் ஒரு உயர்ந்த படிப்பு படிச்சிருக்கணும், அந்த படிப்பின் மூலமாக அவன் ரொம்ப சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த கல்வி நிறுவனம் எப்படிப்பட்டதா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு சின்ன ஒரு பெயர் கேட்டிருந்தாலே போதும், பல ஆயிரங்களை பல லட்சங்களை கோடிகளை கொட்ட தயாராக இருக்கிறாங்க. ஆனா அந்த அளவுக்கு அது உண்மையாகவே அதற்கு அந்த அவங்க கொடுக்கிற பணத்துக்கு இணையான ஒரு கல்வி கிடைக்குதா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. நிச்சயமா இருக்கும். ஏன்னா இரண்டு விஷயங்கள் இவங்க ஒண்ணு பண்ணிட்டாங்க. ஒண்ணு என்னன்னா, வாழ்க்கை கல்வி என்பதே ஒரு வேலை வாய்ப்புக்கான ஒரு ஒரு வழிதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு வந்துருச்சு. அதுவே தப்பு, அதுவே ஒரு தவறான கற்பிதம் தான் அது. அதே நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா எங்களை யாருமே நீ இந்த படிப்பு படிச்சா அந்த வேலைக்கு போகலாம், அது படி அப்படின்னு சொல்லி நாங்கள் படிக்கல. நாங்கள் படித்தோம், எங்களுக்கு என்ன வேலை கிடைச்சதோ அந்த வேலையை அங்கே போய் நாங்களே வளர்த்துக்கிட்டோம். அங்க போய் படிக்கல, அது பள்ளியெல்லாம் படிக்கல. அந்த கான்செப்ட் இப்போ ஒத்து வரும் நீங்க நினைக்கிறீங்க? அதுதான் நடந்துட்டு இருக்கு, இப்போ அதுதான் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா இப்போ நான் சொல்லிடுறேன், பல நிறுவனங்கள்ல, நான் சொல்றது சிறிய நிறுவனமா இல்ல, பல பெரு நிறுவனங்கள்ல, பல சர்வதேச நிறுவனங்கள்ல பணிக்கு செல்வர்கள்லாம் யாருமே அவங்களுடைய கல்வி தகுதி என்ன, அவங்களால என்ன செய்ய முடியும், அவங்களுக்கு என்ன பணி அப்படின்னு தான் வேலைக்கு எடுக்கிறாங்க. அடுத்த கட்டத்துக்கு அவங்க உயர்கிற போது எப்படி ஆகுது அப்படின்னா, அதையும் மீறி அவங்களால் என்னெல்லாம் சாதிக்க முடிகிறது, அதை வச்சுதான் மேலேயே வர்றாங்க.